நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷாப்பில் நிறைய சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக. ஸோ அது நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லுன்றது கொடுப்போம். இப்போ சேல் பில் வந்து டைப் பண்ணி நான் ரைஸ் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து பில் கொடுப்போம். இப்போ வந்து கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கரண்ட் இப்போ உடனே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரேசர் பே, பேயூ, யூபிஐ, ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் இப்போ எல்லாமே பே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வாய்ஸில் நம்ம கியூஆர் கோடு வந்து எப்படி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய டைப் மல்டிபிள் டைப்பான நம்மக்கிட்ட யூபிஐ ஐடி இருக்குது அப்படின்னா அந்த மல்டிபிள் இருக்கிறத நம்ம எப்படி இன்வாய்ஸ்ல நம்ம ஆப்ஷன்லாம் கொண்டு வரலாம், நமக்கு வேண்டும்ப நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப்எம் கொடுத்துடலாம். இந்த எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே எனபிள் பேமெண்ட் ரெக்வஸ்ட் டு ஷேர் பேமெண்ட் லிங்க் கியூஆர் கோடு ஆப்ஷன் இருக்கும், அதை எஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிர்ச்சன்ட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துறேன். ஸோ ஏபிசி 1 கொடுத்துறேன், -1. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா யூபிஐன்றது நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூபிஐன்னு கொடுத்துறேன். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற ஐடியா நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி 1@123. ஸோ இந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மெர்ச்சனோட நேம் கொடுத்துடலாம். ஸோ ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் இருக்குன்னா அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் another மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் கேட்கும். இங்கே எஸ் கொடுத்துட்டு எஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அது ஃபர்ஸ்ட் கொடுத்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துலாம். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி -2 கொடுத்துடலாம். ஸோ இங்கே மறுபடியும் யூபிஐ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிஐ செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே யூபிஐ ஐடியை வந்து நம்ம கொடுத்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏபிசி 2@1234. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபேல, ஃபோன்பேல, இல்லை பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா யூபிஐன்றது இருக்கும். நம்ம அதுக்கு என்ன இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெமோக்காக கொடுத்தனால இப்படி கொடுத்துறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிடுறோம். இங்கே மெர்ச்சன்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணிக்கலாம், எஸ் கொடுத்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டைப்பாக நான் வந்து கிரியேட் வச்சிருக்கேன். ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு போய்க்கலாம், வவுச்சருக்கு போய்க்கலாம். இதில் வந்து நம்ம சேல்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ சேல்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இதே நம்ம சேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி சேல்ஸ் இந்த மாதிரி நம்ம தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அதில் போய் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் அண்ட் கியூஆர் கோட் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர் வந்து எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வவுச்சர் சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடலாம். டேட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1426 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் செலக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் லெஜர் செலக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐட்டத்துக்கான ரேட்டு குவான்டிட்டி எல்லாமே கொடுக்குறோம். இப்போ 10 குவான்டிட்டி கொடுக்குறோம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதுக்கான டேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டேக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்றதை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கொடுக்குறோம். சிஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் அமௌண்ட்டு 1,800 பார்த்தீங்கன்னா நமக்கு சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 11,800 கிடைச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே சேவ் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி டூ யூ வாண்ட் ஜென்ரேட் பேமெண்ட் லிங்க் அண்ட் கியூஆர் கோடுன்னு கேட்கும். இதை எஸ் கொடுத்துலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எந்த அக்கௌண்ட்ல வந்து நமக்கு பே பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மெர்ச்சன்ட் ப்ரொஃபைலே நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கர்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் நிற்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெர்ச்சன்ட் ப்ரொஃபைல் மாற்றணும், அந்த கியூஆர் கோட் மாற்றணும் அப்படின்னா இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏபிசி 1 இல்லை ஏபிசி 2 அப்படின்றது கொடுக்கலாம். இப்போ ஏபிசி 1 ஏபிசி 1 கொடுக்கலாம், இல்லை ஏபிசி 2 கொடுத்தீங்கன்னா ஏபிசி 2ன்றது நமக்கு இங்கே செலக்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படி பார்த்தா நம்ம கியூஆர் கோட் வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ எஸ்கே கொடுக்கலாம். இப்போ டே புக்கில் போயிடலாம். டே புக் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில் வேல்யூ நம்ம என்டர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பிரிண்ட் கொடுத்துட்டு பேரண்ட் கொடுத்துலாம். ஸோ இங்கே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரிண்டில் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரிண்ட் ஆகி அது வந்து ப்ரிவியூ உங்களுக்கு பிரிண்டாக வந்துடும். இதே ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இதில் நமக்கு ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெர்ச்சன்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மெர்ச்சன்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக நம்மளால பேமெண்ட் கியூஆர் கோட் வந்து செட் பண்ண முடியும். ஸோ நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதில் நமக்கு எது வேணுமோ அது சூஸ் பண்ணி நம்மளால் இப்போ பேமெண்ட் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஈஸியாக கலெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.